சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் சைல்டு வச்சிருக்கிற பேரண்ட்ஸை வந்து நார்மல் சைல்டு வச்சிருக்கிற பேரண்ட்ஸோட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா, அவங்களுக்கு அது ஒரு புதியதாக தான் இருக்கும். ஏன்னா, நார்மல் சைல்டு வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணுறது வேற. ஸ்பெஷல் சைல்டு அப்படிங்கும்போது அவங்களுக்கே அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஸோ, லைஃப்லேயே நிறைய டிஃபிகல்ட்ஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சொசைட்டியில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆகட்டும், இல்லை அவங்க வெளியே வரும்போது பப்ளிக் ஏரியாஸில் மாலாக இருக்கலாம், கோயிலாக இருக்கலாம், இந்த மாதிரி எந்த பிளேஸ்லையுமே ஃபஸ்ட்டு நம்மளோட டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளோட சீட்டாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நம்ம கொடுக்கறக்கு ட்ரை பண்ணணும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதன் மூலமாக நம்ம அவங்கள வந்து கார்னர் பண்ணலை, நம்ம அவங்கள ரெகனைஸ் பண்ணுறது அவங்களுக்கு வந்து நம்ம புரிய வைக்கணும். இந்த புரிதல் அப்படிங்கிறது அவங்க அந்த குழந்தைகிட்ட கோவப்படாமையும் அன்பாகவும், இல்லை உன்னை நாங்கள் ரெகனைஸ் பண்ணாட்டியும் நாங்கள் இல்லாத காலத்தில் நீ சொசைட்டிக்கு வெளியே போன அப்படின்னா உன்னை ரெகனைஸ் பண்ணுறதுக்கு பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்டெரக்டாக கன்வே பண்ணுறோம். முக்கியமாக அந்த ஸ்பெஷல் சைல்டோட அவங்க வெளியே வரும்போது அந்த ஸ்பெஷல் சைல்டையோ இல்லை அவங்க கூட்டிகிட்டு வர பேரண்ட்ஸையோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப உற்று பார்க்கக்கூடாது. இது வந்து அவங்க மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்தும். அவங்கள நம்ம கேஷுவலாக ட்ரீட் பண்ணும்போது, ரெகனைஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுக்கே தெரியாமல் அவங்க வில் பவரை வந்து எனர்ஜியை வந்து அதிகப்படுத்துகிறோம். முக்கியமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாண்டிங் வந்து ஸ்பெஷல் சைல்டு இருக்குது அப்படிங்கும்போது அவங்க அந்த குழந்தைக்காக நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது இல்லாமல் அந்த மேலோ ஃபீமேலோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, என்னால் இது ஹேண்டில் பண்ண முடியல, எனக்கு கரெக்டாக இவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது அவங்கள நம்ம ப்ராப்பரான ஒரு நல்ல கவுன்சிலிங்க்கு கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். நன்றி.